ஜெய் சாய்ராம். மற்றவர்களின் நினைவுகளை நமக்குள் சுமப்பது வெற்றியே கிடையாது. நம் நினைவுகளை மற்றவர்களை சுமக்க வைப்பதுதான் உண்மையான வெற்றி. ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே நீ ஆச்சரியப்படும்படி அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வில் அதிரடி மாற்றம் நிகழப்போகிறது. நிச்சயமாக உன் கஷ்டத்திற்கு நாளைதான் கடைசி நாள். உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்றையுமே. அதிசய அற்புதத்தைக் கண்டு நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். பூரிப்படையப் போகிறாய். நீ ஏங்கி கேட்டது எல்லாமே உன் கையில் கிடைக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, நல்ல செய்தி வரும் நேரத்தில் ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, நீ விரும்பும் வாழ்க்கையை அடைய தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு தொடர்ச்சியாக. உனக்கு எல்லாமே அப்பொழுது சாத்தியமாகும். வெற்றியாளன் என்பவன் யார் தெரியுமா? தன்னையே தனது லட்சியத்துக்கு அர்ப்பணிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வெற்றி அவனை சேரும். ஆனால் நீ தியாகம் என்பதே என்னவென்று அறியாமல் இருக்கிறாயே என் பிரியமே. கடமைக்கன்று ஏதோ ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே. பின் வெற்றி எப்படி உன்னை வந்து சேரும்? மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயா? எதையும் தியாகம் செய்யும் மனப்பக்குவத்தை நீ முதலில் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். வாழ்வில் நீ எதையும் கொடுக்காமல் எது ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது என் பிரியமே. அதை உணர கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, முதலில் உன்னுடைய வாழ்வை மாற்று. உன்னுடைய மனதை மாற்று. நீ இதை மாற்ற ஆரம்பித்தால் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும்படி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ கடந்து செல்லும் பாதைதான் உன்னை திடமாக்குகிறது. அதுதான் உன்னுடைய மன உறுதியையும் தைரியத்தையும் உனக்கு கற்றுத்தருகிறது. வாழ்வில் தனித்து போராட திடமான நம்பிக்கை அதுதான் தருகிறது. ஆம் என் பிரியமே, முயற்சி செய்வதற்காக எப்பொழுதும் தயக்கம் கொள்ளாதே. முயற்சி செய்யும் பொழுது முட்களும் உன் கால்களை ரணப்படுத்ததான் செய்யும். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுது கொண்டே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள். விழுந்தாலும் எழுந்து வீர நடை போடு. ஒரு நாள் நமக்கான விடியல் வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல் இன்றே உன்னால் முடியும் என்று முயற்சி செய்து பார். நீ சந்திக்கும் வேதனைகளே உனக்கான வெற்றிகளாக மாறும். ஆம் என் பிரியமே, என்னுடைய வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மன போராட்டத்தினால் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் தன்னந்தனியாக தவித்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. மனதை நிதானமாக வைத்துக்கொள். உன்னை நீயே புதுப்பித்து கொள்ளாதவரை யார் நினைத்தாலும் உன்னை மாற்ற முடியாது என் பிரியமே. உன்னை மாற்று, உன் மனதை மாற்று. அனைத்தையும் மாற்றி ஆரம்பித்தால் மாற்றம் தானாகவே உன்னை தேடி வரும். என் அன்பு பிரியமே, 1000 நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம்தான். அதில் எல்லா பலசாலிகளும் வெற்றி பெறுவதுமில்லை, எல்லோரும் தோல்வியை சந்திப்பதும் இல்லை. முடியும் என்ற நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார்கள். முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போய்விடுமோ என்று எதற்காகவும் தயங்கி நிற்காதே என் பிரியமே. சில நேரங்களில் நீ எடுக்கும் தவறான முடிவுகள் கூட உன்னை சரியான பாதையில்
பயணிக்க கற்றுக் கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள். வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு, மறந்தே விடு. ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறந்து விடாதே என் பிரியமே, மறந்து விடாதே. எல்லாம் இருக்கும் பொழுது புன்னகைப்பது மட்டும் வாழ்க்கையல்ல என் பிரியமே. எதுவுமே இல்லாத பொழுதும் புன்னகை செய்யும் பக்குவத்தை வளர்த்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்வு. வாழ்க்கையை அனுபவித்து மகிழ கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியாது, எவருக்குமே தெரியாது. இதுதான் கடைசி என்று எதுவுமே இல்லை என் பிரியமே. கடைசி வரை நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து போராடு. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். உன் வெற்றிகள் தள்ளி போகலாம், ஆனால் உன்னுடைய முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது என் பிரியமே. எந்த நிலையிலும் தொடர்ந்து முயற்சிப்பதை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்வு உன் வசம்தான் எப்பொழுதுமே. என் அன்பு பிரியமே, 1000 முறை நீ உன்னுடைய முயற்சிகளில் தோல்வியுற்றாலும் கூட லட்சிய நோக்கத்திலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்க நினைக்காதே என் பிரியமே. பின்வாங்கவே நினைக்காதே. நீ எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் தவறுகளையும் எப்பொழுதும் பொருட்படுத்தவே படுத்தாதே. லட்சிய பாதையில் வீர நடை போடுவதை மட்டும் எதற்காகவும் நிறுத்தியும் விடாதே. லட்சியத்திலிருந்து பின்வாங்காதவர்களைத்தான் வெற்றிகள் அதிகமாக விரும்புகிறது, வெற்றிகள் அதிகமாக விரும்புகிறது. தோல்வி என்பது நீ எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறாமல் போவது மட்டுமல்ல என் பிரியமே. அது மட்டும் அல்ல, எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தோல்வி என்பதை புரிந்து கொள். வறுமையைக் கண்டு எப்பொழுதும் வாடிவிடாதே. வறுமைதான் உனக்கு வெற்றியை நோக்கி ஓட கற்றுக் கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, வாய்ப்புகளை வீணடித்து வீணடித்து உன்னுடைய வாழ்க்கையையே தொலைத்து விடாதே. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறினால் உன்னுடைய வாழ்வு மிக பிரம்மாண்டமாகவே இருக்கும். இது நடக்குமா நடக்காதா என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட நடக்கும் என்று நம்பு, முடியும் என்று நம்பு. நடக்காத காரியத்தையும் நடத்தி வைக்கும் அந்த நம்பிக்கையே. அளவோடு வாழ்ந்தால் வளமாக வாழலாம் என் பிரியமே. அளவோடு வாழ கற்றுக்கொள். நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் இருந்தால் உன்னுடைய கற்பனைகள் நிஜமாகிக் கொண்டிருப்பதை நீயே கண்கூடாக காண்பாய். உன் நம்பிக்கைக்கும் உன் உழைப்புக்கும் எதையும் அடையும் சக்தி இருக்கிறது என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். அறிவினால் வருவது மட்டுமல்ல பக்குவம் என் பிரியமே. அது மட்டும் பக்குவம் கிடையாது. வாழ்க்கையில் விழும் அடிகளால் வருவதுதான் மிக சிறந்த பக்குவம். அதுதான் மிக உண்மையான பக்குவமும் கூட. வாழ்க்கையை பற்றி நீ நிறைய கனவு காண்கிறாய் என் பிள்ளையே. அவரைப் போல வாழ்ந்துவிட வேண்டும், இவரைப் போல வாழ்ந்துவிட வேண்டும் என்று உன்னையே தயார் செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஓடிய பிறகுதான் உனக்கு தெரிகிறது உன்னையே நீ தொலைத்து விட்டாய் என்ற உண்மையும் உனக்கு புலப்படுகிறது. உனக்கான அடையாளத்தை உருவாக்க கற்றுக்கொள். அதுதான் உனக்கு எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும். உன்னால் செய்ய முடியாததை நீ செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை என் பிரியமே. ஆனால் உனக்கு செய்ய முடிந்ததை கூட நீ செய்யாமல் விட்டால், அதைதான் நீ செய்யாமல் விட்டால் உன்னுடைய வாழ்வு சரியான பாதையில் செல்லாது என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னை விமர்சிப்பவர்களைக் கண்டு எப்பொழுதும் பயந்து விடாதே, அப்படியே நொறுங்கி விடாதே. உன்னை விமர்சிப்பவர்கள்தான் உன்னை கண்டு பயப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிரியமே. அதுதான் உண்மையிலும் உண்மை. ஒரு வெற்றிக்கு ஒரு தோல்வியை மறக்க செய்யும் சக்திதான் உண்டு. ஆனால் ஒரு தோல்விக்கு பல வெற்றிகளை அடையும் சக்தி உண்டு என்பதையும் மறந்து விடாதே.
அவமானங்களை பொருட்படுத்தாதே என் பிரியமே. அவமானங்களை சகித்து கொண்டு சாதிப்பவன்தான் ஒரு நாள் எல்லோருக்கும் சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ என்னுடைய பிள்ளை, சாதிக்க பிறந்த பிள்ளை என்று உன்னை விட உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எந்த நொடியும் விட்டுவிட மாட்டேன், நிர்கதியாக விட்டுவிட மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? பின் சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நீ அடைய வேண்டியதை நான் உனக்கு உருவாக்கி காட்டுகிறேன். அமைதியாக அந்த தருணத்தை கடந்து சென்றுவிடு. வாக்குவாதம் செய்து உன்னுடைய உண்மையை புரிய வைப்பதை விட அமைதியாய் சென்றுவிட்டு உன்னுடைய செயலால் அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. என்றைக்குமே நீ சொல்லும் சொல்லிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்து, நன்றாக செயல்படுத்து. உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அமையப்போகிறது. இன்னும் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வை அழகாக்க. அந்த அழகான வாழ்க்கையை வாழ, அதை சந்தோஷமாக வாழ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா கொடுக்கும் பதில் அது. உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் மிக சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் சாயி தேவா. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது, கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. வீர நடை போட்டு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். இந்த விடியலின் துவக்கத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் செல்லமான கண்மணிக்கு உண்டு. எப்பொழுதுமே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், தானம் செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை அவர்களுக்கு கொடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களிடம் தன்மையாக பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடு. வீண்டாக அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையோ சொற்களையோ மறந்தும் கூட சொல்லிவிடாதே. ஒரு முறையேனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடு. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீதி தப்பாமல் வாழ்ந்துவிடு. உன் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தினம்தோறும் அப்பாவின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக வருவதை புரிந்து கொண்டு விடு. எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க பழகிவிடு. உன் கண்ணிலே உன் சாயிநாதர் இருப்பதை கண்ணால கண்டுவிடு. உன்னால் யாராவது வேதனைப்பட்டாலோ மனவேதனைப்பட்டாலோ அவர்களுடைய வேதனையை, காயத்தை ஆற்றிவிடு. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்துவிடு. எப்பொழுதுமே வாழ்க்கையில் சத்தியத்தை காத்துவிடு. சத்தியமே சாயிநாதர் தான் என்ற உண்மையை அறிந்துவிடு. எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என்னுடைய நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கியிருந்தாயோ, எப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ, அப்பொழுதே உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிட்டேன் குழந்தா. கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சாயிநாதரின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு நல்ல விடியலின் துவக்கமாகவே இருக்கும். உன் வாழ்வில் வீர நடை போட்டு நீ ஜெயிக்கப் போகிறாய் அனைத்திலும். உன் வாழ்வில் வேதனையெல்லாம் குறைந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாம் கூடி வரப்போகிறது.
சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து கொண்டு என் நாம ஸ்மரணத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் நீ தவிக்கும் நிலையை பார்த்து என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் குழந்தா. என் நெஞ்சம் பதறி துடிக்கிறது. நீயும் என்னுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் உன் வாழ்வில் நடந்து முடிந்தவற்றை உன்னால் மறக்க முடியாமல் புலம்பித் தவிக்கிறாய். நித்தமும் நீ கண்ணீர் விடுவதையும் மனவேதனைப்படுவதையும் பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நடக்கக்கூடாததையெல்லாம் நடந்துவிட்டதாக நீயே கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டதாக நீயே உணர்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை இப்படியேதான் போய்விடும் என்று நீயே தவறாக உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தா, எதுவுமே முடிந்து விடவில்லை. இனிதான் உன் வாழ்க்கையில் ஆரம்பம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தவே உன் சாயப்பா வந்திருக்கும் பொழுது எதற்காக இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் இருக்கிறது? சில சமயம் ஏன் நமக்கு இப்படி நடக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை நம் வாழ்வில் வந்தது என்று கூட உனக்கு புரியாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் தனிமையில் அமர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று யாராவது உன்னிடம் வந்து கேட்டால் கூட எனக்கு என்ன கஷ்டம் என்று கூட எனக்கு புரியவில்லை. ஆனால் என் மனம் ஏதோ ஒரு வேதனையில் தவிக்கிறது, என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று கூறுகிறாய். சில சமயம் யார் வந்து உன்னிடம் பேசினாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க கூட முடியாமல் உன் சிந்தனை வேறு விதமாக சென்று விடுகிறது. சில சமயம் உன்னையே நீ மறந்து போகும் அளவிற்கு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பது கூட புரியாமல் தெரியாமல் மனவேதனையில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ தனிமையாக இருப்பதே உன்னுடைய முதல் பிரச்சனை என் குழந்தையே. சில சமயம் போய் மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டிருக்கிறாய். சில சமயம் உன் சாயப்பாவிடம் வந்து என்னால் எதிலையுமே உண்மையாக இருக்க முடியவில்லை, என்னால் வேதனை தாங்க முடியவில்லை, இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் வந்தும் சொல்லுகிறாய். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த நீ இப்பொழுது யாரிடமும் எதையுமே சொல்வதில்லை. அனைத்தையும் மற்றவர்களிடமோ அல்லது என்னிடமோ பகிர்ந்து கொள்ள உனக்கு தோன்றவும் இல்லை. எனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை யாரிடம் சொன்னாலும் அது தீர முடியாது, தீர்க்கப் போவதற்கு யாருமே இல்லை என்று நீயே தவறாக நினைத்து கொண்டு புலம்பி தவித்து உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, இது உனக்கு புரியவில்லையா? நான் இதுவரை கூறுவதெல்லாம் சரிதானே? நீ அந்த மனநிலையில்தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? என் பிரியமே, உன்னுடைய அழகான அந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? கவலைப்படாதே, அனைத்தும் நிச்சயமாக மாறும். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்புவேன். சந்தோஷ செய்தியை உன் காதுகளுக்கு விழும்படி செய்வேன். உன் மன மாற்றத்திற்கான வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். மனதின் பாரம் நான் உணர்ந்து கொண்டேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை குழந்தையே. நீ ஒரு முறை நினைத்தால் போதும், உன் மனதில் நினைத்தால் கூட போதும், அனைத்தையும் நான் அறிந்து கொள்வேன். சோர்வு, தோல்வி, மனபாரம் என்று அனைத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் தர காத்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? பொழுதும் தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, உனக்கு யாரும் துணையில்லை என்று மற்றவர்கள் கூறும் பொழுது அவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கூறு, என் அப்பா சாய் இருக்கிறார், எனக்கு துணையாக என் அப்பா சாய் இருக்கிறார் என்று. உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும்.
எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் பிள்ளை, நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. அப்பா நான் இருக்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட காட்சிகள் மாறும். பொறுமையாக காத்திரு. உடனே மனம் நொந்து போகாதே. வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற வார்த்தையை ஒரு தடவை கூட மனதில் நினைக்காதே. எதிர்மறை எண்ணங்களை அறவே ஒழித்துவிடு. எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருத்திக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும். அதற்கு உன் சாய் அப்பா தான் சாட்சி. யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும், கவலைப்பட வைத்தாலும், வேதனைப்பட வைத்தாலும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா தான் இருக்கிறேனே. எப்பொழுதுமே மனதை அமைதியாக வைத்துக்கொள். எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. எல்லாம் சரியாகிவிடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் தடைகளையெல்லாம் தகர்த்தி வெற்றி என்னும் பாதையில் உன்னை அழைத்து சென்று வெற்றி அடைய வைப்பேன் உன் வாழ்க்கையில். உன்னுடைய உடைந்து போன மனதை, நொறுங்கி போன மனதை, எதற்கு வேதனைப்படுகிறாய் என்று தெரியாமல் இருக்கும் உன் மனதை நிச்சயமாக நான் சரி செய்வேன் குழந்தையே. உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் எல்லாம் தப்பாமல் வெல்லும். நினைத்தவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் சலிப்பு வந்துவிடும். வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. கஷ்டத்திற்கு பின் வரும் சந்தோஷமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல நாம் நினைப்பது உடனே நடக்காமல் சிறிது கால தாமதத்திற்கு பின்பு நடந்தால் அதுவே பேர் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே என் குழந்தையே, மனதை போட்டு நோகடிக்காதே. உன்னையும் காயப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வீணாக காயப்படுத்தாதே. உன் வாழ்விற்கு வழிகாட்ட உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனத்தடுமாற்றம் உனக்குள்? வாழ்க்கையே போய்விட்டதென நீயே தவறாக எண்ணிக்கொண்டு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாய். ஆனால் என் குழந்தையே, உனக்கான ஆரம்ப புள்ளியை நான் வைத்திருக்கிறேன். நீ எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? நான் தானே உன் வாழ்க்கையையே வழிவகுத்து கொண்டிருக்கிறேன். எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு. உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர். எது நடந்தாலும் நன்மைக்கு, உனக்கான நன்மைக்கு நடக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. அப்படி நினைத்தால் நீதான் பெரும் முட்டாளாக இருக்கக்கூடும். அதனால் என் குழந்தையே, யோசிப்பதையெல்லாம் விட்டுவிடு. நீ செய்ய வேண்டிய காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. சரியான நேரத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ, அந்த காரியத்தை எப்படி முடிக்க வேண்டுமோ அதை நல்லபடியாக முடித்து உன் கைகளில் நான் சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு கண்மணி. உனக்கு பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே. உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவர் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்திக்கொண்டு செயல்படு. வீணாக யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல தீர்வை நான் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது குழப்பம் ஏன் உன் மனதில்? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தவறும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தால் நீ உணர்ந்து கொள்வாய். அதற்கான அறிகுறியையும் நான் உனக்கு காட்டுவேன். குழந்தையே, உன் வாழ்வில் புதுவிதமான ஒரு அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நிராகரிப்புகளை கண்டு பதறாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் இருக்கிறேன். உன்னை மேலே மேலே தூக்கி விடுவதற்காகவே நான் இருக்கிறேன் குழந்தையே. கனவென்று எண்ணிய வாழ்க்கையெல்லாம் நினைவாக மாறப்போகிறது. உன்னை விழ வைத்தவர் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன். உனக்கு நல்ல நேரம் துவங்குவதால் மட்டுமே என் வாக்கு உன் காதில் கேட்கிறது. எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு. அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. அந்த வாழ்வை சுலபமாகவே நீ எதிர்கொள்வாய்.
நீ தவறவிட்ட வாழ்வு உனக்கானது அல்ல என்பதை உறுதி செய்து கொள். திடமாக நம்பு. உனக்கான வாழ்வு என்பது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிமிடம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றாலே அதுதான் உனக்கான வாழ்வு. வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கு அர்த்தங்கள் 1000 உண்டு என் பிள்ளையே. வலிகளை சுமந்து கொண்டு வழியை தேடுவதுதான் வாழ்க்கையின் ரகசியமாகவே இருக்கும். வலி, வேதனை, கவலை, ஏமாற்றம் அனைத்துமே வாழ்வின் இறுதி கட்டமல்ல, கடைசி கட்டமும் அல்ல. வாழ்வை புரிந்து கொண்டு வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான முதல் கட்டம்தான் அந்த கவலையும் வேதனையும். புயலுக்கும் பூகம்பத்திற்கும் இடைப்பட்ட மிக போராட்டமான வாழ்வுதான் இந்த வாழ்வு. வாழ்வை பற்றி நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் உன்னை மட்டம் தட்டுவார்கள், ஏளனமாக பேசுவார்கள். ஆனால் நீ வெற்றி பெற்ற பின் அவர்களும் உனக்காக கை தட்டுவார்கள். எது நடந்தாலும் நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. ஓய்ந்தாமல் ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்வு உன் வசம்தான். உன்னை விமர்சிப்பவர்களை விட்டுவிடு. ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட பாதையே இருக்காது. யார் பாதையில் செல்கிறார்களோ அவர்களை விமர்சிப்பது மட்டுமே அவர்கள் வேலையாக இருக்கிறதை தவிர அவர்களுக்கு தடைகளை கொடுக்க வேண்டும் மட்டுமே அவர்களுக்கு வேலையாக வைத்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு என்று தனி வழி கிடையவே கிடையாது. வழியே இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்வதை கேட்டு நீ மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நான் வழிவகை செய்வேன். இடையில் வரும் தடைகள் தடங்கல்களை பார்த்துவிட்டு நீ அப்படியே நின்றுவிட்டால் உன் வழியில் யார் செல்வது? 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. தைரியமாக முன்னேறிக்கொண்டே இரு. சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் நின்று மட்டும் விடாதே. அடிவை முன்னெடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள்? உண்மையை தான் பேசுகிறார்களா? நம்மை பற்றி உண்மைதான் சொல்கிறார்களா என்று யோசிக்க ஆரம்பித்துவிட்டால் யோசித்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையை வாழ முடியாது. அவர் வேலை பேசுவது, நம் வேலை நம் வாழ்க்கையை வாழ்வது என்று இருந்துவிட்டு போ. உன் வாழ்க்கை உனக்குத்தான். வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை, வழியில்லாமல் வாழ்க்கையும் இல்லை. உன் வழிகளை பொறுத்து கொண்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடு. உனக்கான வழியை கண்டுபிடி. எத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கான நிமிடத்தை, உனக்கான நொடியை ரசித்து வாழ பழகிக்கொள். ரசிக்க மறந்துவிடாதே என் பிள்ளையே. பிடித்தது எல்லாமே உனக்கு கிடைக்கவில்லை. நான் கூறுவது உண்மைதானே? எவ்வளவு ஏங்கிக் கொண்டிருந்தாய்? ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே என்று எவ்வளவு புலம்பிக் கொண்டிருந்தாய்? நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நன்மை தீமைகளுக்கும் அவருடைய மனம்தான் காரணமாக இருக்கிறது. அந்த மனமானது முற்பிறவியில் செய்த கர்மாக்களுக்கு ஏற்பத்தான் அந்த மனமும் செயல்படும். அந்த மனத்தின் தூசுகளை, கசடுகளை ஒருவர் தூய்மைப்படுத்துகிறார் என்றால் அவர் கர்ம வினைகளை அழித்து கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். என்னுடைய அறிவுரைப்படி, என்னுடைய வாக்கின்படி அவரவர் வாழ்க்கை படகை ஓட்டிக் கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாகவும் அமைதியாகவும் தான் வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அறிவுரைகளை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்னல்களிலே மாட்டிக்கொள்கின்றனர், தவித்து கொண்டிருக்கின்றனர். நான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்யும் உபதேசங்கள் என்னவென்றால், நான் எந்த விதமான பூஜை புலஸ்காரங்களையும் ஏற்கவும் இல்லை, விரும்பியதும் இல்லை. ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுமையுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால்
அவர்கள் நிச்சயமாக என்னை அடையலாம். பட்டினி கிடந்தால்தான், விரதம் இருந்தால்தான் என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு உண்மையும் இல்லை. அதில் எனக்கு துளி கூட விருப்பமும் இல்லை. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு உண்டு. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தம் அடைவாய்,